இறையேசுவின் உறவுகளே, இன்றைய நாளின் இயேசுவின் போதனையானது புனித மாற்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 29 முதல் 39 முடிய உள்ள பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இங்கு இயேசுவை குணப்படுத்தும் தேவனாக காட்டுகிறார் நற்செய்தியாளர். நம் வாயில் சொல் உருவாகும் முன்பே அறிந்த இறைவன் நம் உணர்வுகளை கூட நாம் உணர்வதைப் போன்றே அறிந்தவராய் இருக்கிறார். எனவேதான் அவர் சென்ற இடமெல்லாம் நோயின் கொடுமையினின்றும் தீமையின் கட்டுகளினின்றும் விடுவிக்கின்றார். நம்முடைய நலமான வாழ்வை மட்டுமே விரும்பும் இறைவன் இன்றைய நற்செய்தியில் காய்ச்சலுடன் படுக்கையில் கிடந்த பேதுருவின் மாமியாரை தூக்கி நலமடிப்பது போல நம்மையும் ஒவ்வொரு சோதனையான சூழ்நிலையிலும் தூக்கி விடுகிறார். நலம் பெற்ற அப்பெண் உடனே அவர்களுக்கு பணிவிடை செய்வது போல நம்மிடமும் அதையே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மீண்டும் மீண்டும் அச்சோதனையிலும் மனக்குழப்பத்திலும் வீழ்ந்து கிடக்காமல் பெற்ற நன்மைகளுக்கு நன்றியுடன் கூடிய நல்வாழ்க்கையை வாழ்ந்திட இறைவன் நம்மை அழைக்கிறார். இயேசு மற்றவர்கள் நலம் பெற்று மகிழ்வதில் தானும் மகிழ்வு கண்டார். சென்ற இடமெல்லாம் நன்மையையே செய்து கொண்டு சென்றார். இதற்கெல்லாம் வல்லமை பெறுவதற்காக கருக்களில் எழுந்து விண்ணக தந்தையிடம் தனியாக சென்று வேண்டுகிறார். அங்கே அவர் தன் சோர்வுகளையும் வேதனைகளையும் களைந்து அவர் அடுத்த நாளுக்கான ஆற்றலை பெற்றவராய் அடுத்த ஊர்களுக்கும் செல்ல வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று கூறுகிறார். நம் வழிகாட்டியான இயேசுவை போல் நாமும் நம் மனப்போராட்டங்கள், கவலைகள், குழப்பங்கள், சோர்வுகள் அனைத்தையும் களைந்து நம்மை கருவாக்கி உருக்கொடுத்து கண்ணின் மணியாய் காக்கும் இறைவன் ஒருவர் நமக்காக எப்போதும் கரம் விரித்து காத்து கொண்டிருக்கிறார் என்பதை மனதில் கொண்டவர்களாய் வாழ்வில் அடுத்த நிகழ்வுகளுக்கு நலமளிக்கும் இயேசுவின் வல்லமை மிக்க கரம் கோர்த்து நடைபோட எழுவோம், விரைவோம், இயேசுவின் சீடர்களாய் என்றும் வாழ்வோம்.